மாண்புமிகு கல்வி அமைச்சரே, உங்கள் கொங்கைகளை எங்கள் கற்பழிப்பு கண்ணன் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார். ஊரறிய உங்கள் கொங்கைகளை அவர் கற்பழிப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி நண்பன் படத்தில் சத்யன் வந்து வேற லெவலில் ஸ்டேஜில் ஒரு காமெடி பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி வந்து நான் உங்களுடைய அறிக்கைகளை, விஜய் அண்ணாவுடைய அறிக்கைகளை ரொம்ப உற்று நோக்கி காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த அறிக்கையில் என்ன இருக்கும், அந்த அறிக்கையில் நமக்கு என்ன கண்டென்ட் கிடைக்கும், அதை வச்சு நம்ம அண்ணாவை செய்யலான்னு. அப்படி நான் வந்து இன்றைக்கி அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் ஒரு அறிக்கையை வந்து அண்ணன் வெளியிட்டிருந்தார். அதை பார்த்ததுக்கப்புறம் இதை நம்ம கலாய்க்கணுமா, மாணவ மாணவியருக்கு வந்து மனுஷன் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. இதை கலாய்க்கிறது வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவன் செய்கிறது. அதனால் இதை நம்ம கலாய்க்க வேணாம், அந்த அறிக்கையில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிடலாம் அப்படின்ற இடத்துக்கு நான் வந்துட்டேன். என்னுடைய மனசை நான் மாற்றிக்கிட்டேன். சரி, அடுத்த வீடியோவில் அண்ணாவை வச்சு செஞ்சுக்குவோம். இது வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், மாணவ மாணவியர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால் இதில் வந்து நம்ம தேவையில்லாமல் வந்து கலாய்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். நல்ல முடிவு தானே? விஜய் ரசிகர்கள் ஹாப்பி தானே? என்ன சொல்லியிருக்காரு அண்ணன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ள தம்பி தங்கைகளுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த ஒட்டுமொத்த அறிக்கையிலையுமே இந்த ஒரு இடம் தான் எனக்கு நெருடலாக இருக்குது. 12ஆவது படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு வயது என்ன இருக்கும்? நான் 10ஆவது படிக்கிறப்ப எனக்கு வயசு வந்து 15, 11ஆவது படிக்கிறப்ப 16, 12ஆவது படிக்கிறப்போ 17. இதுதான் வந்து அவங்களோட மாணவ மாணவியர்களோட வயசாக இருக்கும். அண்ணனுக்கு என்ன ஆகுது வயசு? 52 வயசு. அவங்களுக்கெல்லாம் தாத்தா வயசு. இன்னும் வந்து தம்பி தங்கைகளுக்கான். தம்பி தங்கையா அவங்களுக்கு எல்லாம் பேரம்பேத்தி வயசில் இருக்கிறவங்கள பிடிச்சிக்கிட்டு தம்பி தங்கச்சிகளுக்குன்னு சொல்லி பாராட்டு. சரி, ரைட்டு போ. சீமானண்ணனை எல்லாரும் அண்ணன் தானே கூப்பிட்றாங்க. வயசானவங்க, சின்ன பசங்க எல்லாரும் அண்ணன் கூப்பிட்றாங்க. அதே மாதிரி வந்து இவர் ஏதாவது எதிர்பார்க்குறாரு போல இருக்குது. சரி போ, ஏதோ பண்ணி தொலைகிறோம், நீ அண்ணனே இப்போ அண்ணனாகவே இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி. என்ன சொல்கிறது, இந்த வீடியோவில் மட்டும் விஜயண்ணாவை மன்னிச்சு விட்டுருவோம். பொதுத் தேர்வு தேர்ச்சி மட்டுமே வாழ்வின் எல்லாவற்றையும் முடிவு செய்து விடாது என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். 100% ட்ரூ. 10th மார்க்கு 12th மார்க்கை வச்சு தான் லைஃப்னு நினைக்கிறது வந்து பெரிய தப்பு. இது வந்து ஒரு முதல் படி தான். அதாவது மார்க் அப்படிங்கிறத மார்க்கை மையப்படுத்தி மட்டும் இங்கே இருக்கிற எல்லாரும் வந்து பெரிய ஆளாலாம் ஆயில்ல. மார்க்குங்கிறது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். உங்களுடைய கரியருக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தானே தவிர அதுதான் வாழ்க்கையோடைய லட்சியம், முடிவு அப்படிங்கிறது கிடையாது. அதை சொல்லியிருக்கிறாரு. எனவே மனம் தளராமல் கடின உழைப்பை வந்து முதலீடாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கடினமாக உழைக்கணும்னு சொல்லியிருக்காரு. புதிய இலக்கை நோக்கி செல்ல அனைவருமே தயாராகுங்கள், வெற்றி காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ மாணவ மாணவியர் விஜய் அவர்களை பிடிச்ச ஒட்டுமொத்த பேரும் அந்த 18 வயசு கீழே இருக்கிற பயவுகளே தான். இந்த ஓட்டுரிமை இல்லை, இது என்ன மாதிரி ஒரு சாபக்கேடு பாருங்க. இந்த ஓட்டுரிமை இல்லாமல் இருக்கிறவன் எல்லாருமே அண்ணாவுக்கு தான் ரசிகனாக இருப்பாங்க. அதில் பாதி பேரை சிவகார்த்திகேயன் கொண்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த 18 வயசுக்கு கீழே இம்மெச்சூர்டாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே விஜய்க்கு தான் ரசிகர்களாக இருப்பாங்க. ஸோ அந்த ஏஜில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து கரெக்டாக தான் குறி வச்சிருக்கிறாப்புல. குறி வச்சா எற உலணும் அப்படிங்கிற மாதிரி இவருடைய வாக்காளர்கள் இவங்க வந்து இன்றைக்கி வேணால் வந்து 12ஆவது வகுப்பு மாணவர்களாக இருக்கலாம். ஆனால் நாளைய தாவகாவுடைய வாக்காளர்கள் அப்படிங்கிறத வந்து அண்ணன் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. அதனால தான் வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்கிறாப்புல வாழ்வின் அடுத்த நிலைக்கு செல்லும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் துறைகளில் பற்பல சாதனைகளை புரிந்து தலை சிறந்து விளங்கிட வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு என்னமோ அந்த சத்தியன் காமெடியிலேயே மைண்டு நிற்கிது. பலான பயிற்சிகளை மேற்கொண்டு பலான புத்தகங்களை படித்து பற்பல பயிற்சிகளை மேற்கொண்டு தன்னை இதற்கென்றே வலிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதான் ஞாபகத்துக்கு வருது. அந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. பட் இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாணவ மாணவியர் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதுனால இதில் நம்ம ஃபன் எதுவுமே கலக்க வேணாம். ஸோ மாணவ மாணவியர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. கடினமாக போராடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு முதல் கட்டம் தான், இது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இது கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதில் வந்து தலை சிறந்த ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காரு. விரைவில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காருங்க. எல்லா மனுஷனும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுவான். அதே மாதிரி இவருக்கு தெரியாமல் இவரே ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாரு.
இந்த மாதிரி மாணவ மாணவியர்கள் அதிக மார்க் வாங்கின மாணவ மாணவியர்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு விழா மாதிரி நடத்தி அவங்களுக்கு வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்தாரு. அந்த விழாலாம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கான்றது தெரில. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு அது. அது மாதிரி வந்து மறுபடியும் இது மாதிரி அதிகமான மார்க் ஒவ்வொரு தொகுதியிலையும் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களை கூப்பிட்டு பாராட்டு விழா அந்த மாதிரி நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விரைவில் சந்திப்போம், வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மாணவ மாணவியர்களுடைய கண்டென்ட்டாக போயிடுச்சு. அதனால் அண்ணா நீ தப்பிச்சுக்கிட்டண்ணா, அடுத்த அறிக்கையில் நீ சிக்குவ. ஓகே, அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.